ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். சாரி ஃபார் லேட் விஷஸ். ஏன்னா நேற்று ரம்ஜானுக்கு இன்றைக்கி விஷ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான். அன்றைக்கி மார்னிங் தம்பிங்கெல்லாம் ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தேன். வெங்காயம் சுத்தமாக இல்லை, சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. கொண்டு வந்த எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா நேற்று வச்ச பழைய சாப்பாடு இருந்தது. பழைய சாப்பாடு கூட தயிர் சேர்த்து சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால அதையே லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. சைடிஷ்க்கு மட்டும் நீ கருவாடை வச்சு ஒரு கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கிரேவி பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஊற வச்சிருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணி கருவாடையுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். வீட்டில் சமைக்கிற ஃபைனல் நான்வெஜ் மெனு இதுதான். இந்த வீக் ஃப்ரைடே, அதாவது இன்னையிலேருந்து மீனாட்சிக்கு கொடி ஏறுது. ஸோ திருவிழா முடிகிற வரைக்கும் இனி நான்வெஜ் எதுவுமே குக் பண்ண மாட்டோம். சூப்பராக லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பிங்க ஸ்கூல்லேருந்து வரவுமே ஸ்கேட்டிங் கிளம்பியாச்சு. இன்றைக்கி தம்பிங்களுக்கு 2 செஷன் இருக்குது. ஒன்று ஃபிட்னஸ், இன்னொன்று ஸ்விம்மிங் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி டே சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. நீ நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.